அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் இப்போது பணிவு என்பதை பற்றி சொல்லப் போகிறேன். பணிவு என்பது மிகவும் அவசியமானது, வாழ்க்கைக்கு தேவையானது. மற்றவர்களை மதித்து நடப்பது, அதுவே பணிவு. அது குழந்தைகளுக்கு அவசியம். பெற்றோர்கள் அதை சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடக்க அவர்களுக்கு பழக்க வேண்டும். குணம் என்பது வேறு. நாம் இதை அவர்களுக்கு பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தர வேண்டும். அவன் நல்லவனாக இருப்பான். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர் ஆவார்கள். பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது, பேச கற்றுக்கொள்கிறது. ஆசிரியரிடம் பணிவாக நடந்து கொண்டால் அவருக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி கிடைக்கும். பணிவு என்பது மிக மிக முக்கியமானது. வயதில் மூத்தவர்களை மதித்து நடப்பது. ஒரு அலுவலகத்தில் சென்று நாம் சில காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் அங்கு சென்று காத்திருக்கிறோம். அதிகாரி வருகிறார். அவரிடம் எழுந்து நின்று கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்து விட்டால் நாம் சென்ற காரியம் இனிதே நிறைவேறும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவரை இங்கு சொல்லியே ஆக வேண்டும். அவர் தலைமை ஆசிரியர் தான், மற்றவர்களுக்கு பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பள்ளியில் நுழையும் போதே, அவருடைய அறைக்கு செல்வதற்கு முன்னாலேயே மற்ற ஆசிரியர்களை பார்த்து கரம் கூப்பி வணக்கம் செலுத்திவிட்டு தான் செல்வார். என்னே பணிவு! அவர்களை பார்த்து எல்லோரும் புகழ்வதுண்டு. அப்படிப்பட்ட பணிவை நாம் நம்முடைய குழந்தைகளிடத்திலே சொல்லித்தர வேண்டும். வயதானவர்களை பார்க்க வேண்டும், வயதானவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லி பழக்க வேண்டும். அப்படி செய்தால் அவன் நல்லவனாக வாழ்வான், சிறப்பாக வாழ்வான், நல்ல குடிமகனாக வாழ்வான். அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது வள்ளுவர் வாக்கு.